காகம் ஏன் கருப்பானது? வாங்க பார்க்கலாம். காகம் அப்போது எல்லாம் வெள்ளையாக தான் இருந்ததாம். அது கருப்பாக மாறிய காரணத்தை பார்க்கலாமா? ஒரு அரச நாட்டில் பல வருடம் கழித்து ராஜாவிற்கு ஒரு இளவரசி பிறக்கிறாள். அவள் வெளியில் காட்டாத அளவிற்கு செல்ல பிள்ளையாக வளர்க்கப்படுகிறாள். ஒரு நாள் அவள் வெளியில் விளையாட வந்தாள். அப்போது சூரியனுக்கும் அந்த இளவரசியை பிடித்து போகவே இருவரும் நண்பர்களாக மாறினார்கள். அப்பொழுது சூரியராஜா அந்த இளவரசிக்கு பரிசு பொருள் கொடுக்க ஆசைப்பட்டார். அதற்கு சூரியனுக்கு அருகே செல்லும் காகத்தை அழைத்து, நீ அந்த இளவரசிக்கு பரிசு பொருட்களை தந்துவிட்டு வருகிறாயா என்றார். அதற்கு காகமும் சரி என்றது. சூரியராஜா விலையுயர்ந்த துணி, பொம்மை, அலங்கார பொருட்கள், வாசனை பொருட்கள் மற்றும் சந்தனம் இவற்றை தந்து காகத்திடம் பத்திரமாக கொண்டு போய் இளவரசியிடம் சேர்த்துவிட்டு வா என்றார். காகமும் சரி என்றது. காகம் அந்த கூடையை வாங்கி கொண்டு பறந்து வந்தது. அப்போது ஒரு திருமண ஊர்வலம் நடந்து கொண்டு இருந்தது. அடடா, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. நம் உணவுகளை சேர்த்து வைக்க வேண்டுமே, இல்லையெனில் பசியில் வாடி விடுவோமே என்று அந்த கூடையை யார் கண்ணில் படாதவாறு ஒரு மரத்தில் மாட்டியது. அது திருமண ஊர்வலத்தில் அதற்கு தேவையான உணவை சேமித்தது. அதற்குள் மற்ற காகங்கள் அனைத்தும் மரத்தில் என்னவோ வைத்திருக்கிறார்களே என்றது. அதிலிருந்த பொருட்கள் அனைத்தும் நாசமாக்கிவிட்டது. காகம் வருவதை பார்த்த காகங்கள், இவன்தான் கூடையில் பொருளை வைத்திருப்பான் போல, நாம் தெரியாமல் எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டோமே, இப்ப என்ன செய்வது என்று தெரியவில்லையே. கூடையில் குப்பைகளை அள்ளி போட்டுவிட்டு போய்விட்டது. இது தெரியாத காகம் அந்த கூடையை சிறுமியிடம், அதாவது இளவரசியிடம் கொண்டு போய், சூரியராஜா உனக்கு பரிசாக தந்து அனுப்பினார் என்று கூறிவிட்டு கூடையை இளவரசியிடம் தந்துவிட்டு சென்றது. உடனே இளவரசியும் ஆவலுடன் வாங்கி பார்க்க ஏமாந்து போனாள். அந்த கூடையை அங்கேயே போட்டுவிட்டு அரண்மனைக்கு ஓடி போய்விட்டார். மறுநாள் சூரிய பகவான் வந்து பார்க்கும்போது கூடையையும் குப்பையையும் பார்க்கும் பொழுது மிகவும் ஆத்திரம் கொண்டு கோபம் கொண்டார். காகத்தை அழைத்து, நீங்கள் செய்த தவறால் நீங்கள் அனைவரும் கருப்பாக மாற்றப்படுவீர்கள். என்னிடம் வரும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றது. காகமும் மிகவும் வருத்தத்துடன் நாங்கள் செய்த தவறை மன்னியுங்கள் என்றது. சூரிய பகவானும் முடியாது என்று கூறிவிட்டார். கதையின் நீதி: சொல்லும் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதன் விளைவுகளை சிறப்பாக செய்யவில்லை என்றால் நாமே சந்திப்போம். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.